நற்றுணையாவது நமச்சிவாயவே. பெரிய புராணத்தில் திருத்தொண்ட தொகையில் வர நாயன்மார்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த பாட்டில் வர அடுத்த வரி, கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கும் அடியேன். யாருன்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்ச நாயன்மார்கள்னு சொன்னவொடனே அந்த 4 பேரை தவிர ஒரு நாயனார் பேரை சொன்னாலே நிறைய பேர் சொல்கிற ஒரு பேர் கண்ணப்ப நாயனார். அவரோட கதை தான் இது. நிறைய பேருக்கு தெரிஞ்ச கதை இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஆங்கிளில் இந்த ஸ்டோரியை நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். காளஹஸ்தி நிறைய பேருக்கு தெரியும். அந்த ஸ்ரீகாளஹஸ்தி கோயிலோட அசோசியேட் ஆனவர் இவர். அந்த காலத்தில் தமிழில் அதை காலத்தி மலை அப்படின்னுவாங்க. அந்த மலையில் தான் கண்ணப்ப நாயனார் அவர் ஒரு நாயனாராக ஐக்கியமானது அந்த மலையில் தான். இவர் எப்படின்னா, ஒரு வேடர் குலத்து ஆள். இவரோட அப்பா ஒரு வேடர் குல தலைவன். அப்படின்னா இவர் ஒரு இளவரசர் பேசிக்காக. இவங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரி படி எப்படின்னா, எப்பவுமே ஒரு போர், அதே குருகுலம் அந்த மாதிரிலாம் இருக்கும். போர் கற்றுக்கணும் அப்படின்னா குருகுலத்தை எடுத்துமே அனுப்புவாங்க. இவர் போகிறார். இவர் போய் குருகுலத்தில் சேர்ந்த உடனே அங்கே குரு சொல்வார், எப்படி வெள்ளெடுத்து அம்பு எய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கல, சொல்கிறார். பேசிக்காக தியரி மட்டும்தான் நடக்குது. அந்த தியரி முடிக்கும் போதே இவர் ப்ராக்டிக்கலில் பாஸ் ஆகிடுவார். ஏன்னா இவர் எடுப்பார், எய்வார், முடிஞ்சிடும். ஏன் இப்படி அப்படின்னா, ஒரு பழமொழி உண்டு, குலவிச்சை கல்லாமல் பாகம் படும் அப்படின்வாங்க. என்னன்னா, உங்கள் குலத்தொழில் என்னவோ அது உங்களுக்கு வரும். இவங்க பேசிக்காக பரம்பரையே இதை பண்ணுறதுனால இது ஈஸியாக பண்ணுவார். அதையும் மீறி இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது. இவர் ஏன்னா இவர் அர்ஜுனனோட மறுபிறவி. அதனால் இந்த வில்லேந்திர ஒரு விஷயமோ அம்பு விடுறதோ இவருக்கு ரொம்ப ஈஸியாக வரும். இதை பார்த்த குரு, உனக்கெல்லாம் என்னால் சொல்லித்தர முடியாது, நான் சொல்லும் போதே நீ கற்றுக்கிற அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சே விட்டுருவார். இவர் மறுபடியும் வருவார், ராஜா கிட்ட வருவார். இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் முடிஞ்சது, அதுக்குள்ளே முடிச்சிட்டியா? ஆமாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ போ அப்படின்னோடனே அவங்களோட வழக்கப்படி எப்படின்னா, நீங்கள் குருகுலம்லாம் முடிச்சுட்டு வந்த உடனே போய் ஒரு காட்டு பண்ணி வேட்டையாடி எடுத்துகிட்டு வரணும். அவங்களோட இது அந்த மாதிரியான ட்ரைப் பேசிக்காக. ஸோ அப்போ போகும்போது இவர் என்ன பண்ணுவார்னா, கூட 2 பேரை அனுப்புவார். அவங்க 2 பேரும் அமைச்சர்கள். இதை நீங்கள் எப்படி சொல்லணும் அப்படின்னா, இதை கம்பேரிசனாக பார்க்கும்போது என்னென்னா, ஒன்று நீங்கள் செய்கிற நற்பலன். நற்பலன்னா நீங்கள் செய்கிற ஒரு நல்ல விஷயத்தோட பலன். இன்னொன்று ஆப்வியஸ்லி என்னவாக இருக்கும்னா தீமை. ஸோ அந்த 2 பேருக்கு ஈக்குவலண்ட் அந்த 2 பலன். அந்த மாதிரி 2 பேர் கூடவே வருவாங்க. அந்த 2 பேரில் ஒருத்தர் நற்பலன் சொல்கிறவர். அவர் நல்ல விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டே வருவார். என்ன இதில் சேக்கிழார் சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் செய்கிற நற்பலன் தான் உங்களை இறைவனிடம் சேர்க்கும். முதல்ல நீங்கள் நல்ல விஷயங்கள் செய்ய ஆரம்பித்தாதான் உங்களுக்குள்ள பக்தி வரும் அப்படிங்கிற மெசேஜை தான் இங்கே இந்த கம்பேரிசனில் இவர் காட்டுறார். ஸோ இப்போ இதில் என்ன நடக்குது அப்படின்னா, அவர் கூட அந்த நல்ல விஷயங்கள் சொல்கிறவர் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, நானன் அவர் பேர். அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, போய் வேட்டைக்கு போகும்போது ஒரு ஒரு காட்டு பண்ணி பார்க்குறாங்க. வேட்டையாட போகும்போது அது ஓடுது. இவர் என்ன பண்ணுறாருன்னா, பின்னாடி இருந்து அடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறதுனால துரத்துக்கிட்டே போகிறாங்க. போக 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 ஒரு இடத்துல எங்கெங்கேயோ தாண்டி போய் அந்த பண்ணியால் இதுக்கு மேலே ஓட முடியாதுன்னு நின்றுடும். அப்போ இவர் முன்னாடி போய் நிற்பார், அம்பு விடுவார். அது பண்ணி இறந்துடும். முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த நற்பலன் நல்ல விஷயங்கள் சொல்கிற அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே ஒரு மலை தெரியுதுல்ல, அங்கே தான் நாங்கள் அடிக்கடி வருவோம், நானும் உங்கள் அப்பாவும். அந்த மலைக்கு மேலே ஒரு குடிமி சாமியார் இருக்கார் அப்படின்னு சொல்லுவார். அவர் சொல்கிற ஒருத்தர் ஒரு சிவவாக்கிய சித்தர் அங்கே இருக்கிறார். அந்த சிவாச்சாரியார் தினமும் ஒரு சிவனுக்கு பூஜை பண்ணுறார். லிங்கம் இருக்குது, பூஜை பண்ணுறார், வா போய் பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்றார். இவர் உடனே என்ன பண்ணுறாரு, சரி இந்த பண்ணியை இங்கேயே சமைங்க, ஆற்றுக்கு போய் தண்ணியை குடிச்சிட்டு போவோம் அப்படின்னு போகிறார். ஆற்றுக்கு போகும்போது அதுக்குள்ளே அவர் மனசில் பட்டுருச்சு, தண்ணி கூட குடிக்காமல் முதல்ல போய் பார்த்துடலாம் அப்படின்ட்டு மேலே ஏறிடுறார் கடகடன்னு. போய் பார்க்கும்போது அந்த இடத்துல போய் பார்ப்பாங்க, இங்கே என்ன இலை இருக்குது, இங்கே என்ன பூ இருக்குது, இந்த அலங்காரங்கள்லாம் என்ன அப்படின்னும்போது ஒரு சாமியார் வருவார். இந்த இலையெல்லாம் மேலே போடுவார், பூவெல்லாம் போடுவார், ஒரு பாத்திரத்தில் சாப்பாடு மாதிரி எடுத்துகிட்டு வருவார், திறந்து காட்டுவார், மூடுவார், அப்புறம் திருப்பி ஏதோ மந்திரத்தெல்லாம் சொல்லுவார், அப்புறம் கிளம்பி போயிடுவார்.
பூஜை பண்ணுற ஒரு விஷயத்தை தான் அவர் இப்படி ஒரு விஷயமா சொல்கிறார். இவர் பார்த்த உடனே அப்போது சாமிக்கு என்ன படைக்கணும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் படைக்கணும்னு தெரியும், சாப்பிட்றதுக்கு படைக்கணும்னு தெரியும், தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிறது தெரியும். போகிறார், நேராக கிளம்பி நேராக திரும்பி மலையிலேருந்து கீழே இறங்குறார். சமைச்சி வச்ச பன்னியை துண்டு துண்டாக போட்டு எடுத்துக்கிட்டு தண்ணி ஊற்றணுமே என்ன பண்ணுறது. அப்போது கையில் கப்பு எதுவுமே எடுத்துகிட்டு போகல, தண்ணியை வாயிலேயே எடுத்துக்கிட்டு போயிடுறார். நேராக போய் அந்த தண்ணியை வாய் வழியாகவே உமிழ்கிறார். அந்த சமைச்ச அந்த பன்னிக்கறியை படைச்சிட்டார். அவருக்கு திருப்தியாக போச்சு. உனக்கு நான் காவல் இருக்கிறேன் அப்படின்னு அந்த லிங்கத்துக்கிட்ட சொல்லிடுவார். மறுநாள் காலையில் திருப்பியும் அதே மாதிரி கிளம்பி கீழே வருவார். மறுநாள் படைக்க போவார். அப்போ அந்த ஒரு சிவாச்சாரியர் பார்க்குறார். அதாவது அவரோட கதையில் வர அந்த குடுமி சாமியார் யாரோ இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போகிறார். திருப்பி மறுநாள் நடக்குது. இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 5-6 நாள் நடக்குது. அப்போ அந்த சிவாச்சாரியரோட கனவுல சிவன் சொல்கிறார், நீ இத்தனை நாளாக இப்படி பண்ணவங்களை திட்டுற, அவனை திட்டாத, என்னோட ஒரு பெரிய பக்தன், அவனோட பக்தியை நாளைக்கு உனக்கு நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இவருக்கு மறுநாள் யாரோ பண்ண ஒரு விஷயத்தை நான் திட்டுறதுக்காக கடவுள் என் கனவுல சொல்கிறாருன்னா அப்போ அவன் உண்மையிலேயே எவ்வளோ பெரிய பக்தனாக இருப்பான் அப்படின்னு யோசிக்கிறார். போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பூஜை பண்ணிவிட்டு பின்னாடி மறைஞ்சு நிற்கிறார். அதே மாதிரி கண்ணப்புறம் வரார். படைக்கிறதுக்கு முன்னாடி சிவனோட கண்ணில் இருந்து ரத்தம் வழியுது. இதை பார்த்த உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முன்னாடி அவரோட குரு ஒரு முள்ளால் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கார். குரு சொல்கிறத இவர் கேள்விப்பட்டிருக்கார். அதனால் என்ன பண்ணுறார், தன்னோட கண்ணை அவரோட அம்பால் எடுத்து வச்சிடுறார். ரத்தம் நின்று போகுது. கொஞ்ச நேரத்திலேயே இன்னொரு கண்ணிலேருந்து ரத்தம் வருது. ஏற்கனவே ரிசல்ட்டு தெரியும், என்ன பண்ண முடியும், இன்னொரு கண்ணை எடுத்து வைக்கணும். எடுத்துட்டா எப்படி வைக்கிறது பார்க்காம காலால் மார்க் வச்சுட்டு அவரோட கண்ணை எடுத்து வச்சுட்டார். முதல்ல லைவ் ஐ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணவர் நம்மளால தான். இதுதான் அவரோட பக்தி. இந்த டைமில் தான் இறைவன் காட்சி தராரு, அவருக்கு அருள் புரிகிறாரு. அந்த சிவாச்சாரியாரும் அருள் பெறார். இவர் தான் நம்ம கண்ணப்ப நாயனார். அவரோட உண்மையான பெயர் திண்ணன். பிறந்தப்போ எடை அதிகமாக இருந்துச்சு. இப்போ தான் என்னென்னமோ பேர் வைக்கிறதுக்கு எப்படியோ நியூமராலஜி ஆஸ்ட்ராலஜிலாம் பார்க்குறோம். அப்போ அவங்க குரு என்ன பண்ணியிருக்காருன்னா, ராஜகுரு குழந்தை பிறந்தோன்னு எடுத்து போய் கொடுத்தாங்க. தூக்கி பார்த்தார், தின்னுன்னு இருந்தது, தின்னன்னு வச்சார். இதான் கதை. திண்ணப்பர் கண்ணப்பர் ஆன கதை. நாளைக்கு வேற ஒரு நாயன்மாரை பற்றி பார்ப்போம்.